வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேப் ரீடிங் பண்ண போகிறோம். அது என்ன மேப் ரீடிங்? ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மேப்பை வச்சு எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி மேப்பை வச்சு எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறது. மனப்பாடம் பண்ணி படித்தோன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த மனப்பாடம் பண்ணது மறந்து போயிடும். ஆனால் நீங்கள் புரிஞ்சு மேப்பை இன்வால்வ் பண்ணி ஒரு டேட்டாவை மேப்பை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா போதும். அந்த புரிதலை எப்படி நம்ம மேப்பை வச்சு கொண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேப்பை வச்சு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு புரிதலும் நமக்கு இருக்கணும். அதிகபட்சமாக என்ன கேட்பாங்கன்னா, இந்தியா எந்தெந்த நாடுகளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. எக்ஸாம்பிள், பாகிஸ்தான் கூட இந்திய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் அதோட எல்லைகளை பகிர்ந்துக்குது. இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன கேள்விகள் வரலாம்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட பார்டர், இந்தியாவோட கடைசி மேப்பில் கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பார்ட்டோட பேர் என்ன? ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அதே மாதிரி நார்த்துக்கும் ஒரு நேம் இருக்குது. அந்த நேமை கேட்கலாம். அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன கேட்கலான்னா, தமிழ்நாடை பேஸ் பண்ணி கேள்விகள் வரலாம். தமிழ்நாடு எந்தெந்த மாநிலங்களோடு தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னும் கேள்விகள் வரலாம். அல்லது இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு மாநிலம், இப்போ தமிழ்நாடு சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு மத்திய பிரதேஷ் எடுத்தோன்னா, மத்திய பிரதேஷ் தன்னோட எல்லைகளை எந்தெந்த இந்திய மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. இந்த மாதிரி கேள்விகளும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் அதை தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்தியா உலக அளவில் உலகத்தோட மொத்த பரப்பில் 2.4% இடமாக வச்சுருக்கு. இந்தியாவோட பரப்பளவு உலக அளவில் 2.4%. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு சதுர கிலோமீட்டர் எவ்வளோனா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த டேட்டா. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 32,87,263 சதுர கிலோமீட்டர். அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் மொத்தமாக 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அடுத்ததாக வேறு என்ன நம்ம மேப்பை வச்சு பார்க்கலான்னு பார்த்தோன்னா, தீவு கூட்டங்கள் இருக்குது. தீவு கூட்டங்கள் இருக்குது. இந்த தீவு கூட்டங்கள் சார்ந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்தியா தன்னோட எல்லைகளை எந்தெந்த நாடுகளோடு பகிர்ந்துக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாகிஸ்தான். பாகிஸ்தான் எந்த சைடில் இருக்குன்னா, வடக்கு சைடில் இல்லை. இதுதான் வடக்கு. இது வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஆனால் பாகிஸ்தான் பாருங்கள் இந்த சைடில் இருக்குது. இது எந்த சைடுனா, இந்த மேற்குக்கும் வடக்குக்கும். இது வடக்குங்களா, இது மேற்கு. இப்போ ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிறதால வடமேற்கு. அப்போ பாகிஸ்தான் எந்த சைடு இருக்குன்னா, இந்தியாவிற்கு வடமேற்கு சைடில் பாகிஸ்தான். கூடவே வேறு ஒரு நாடும் இருக்குது. என்னன்னா ஆப்கானிஸ்தான். இந்தியா வடமேற்கில் எந்தெந்த நாடுகளோட எல்லையை பகிர்ந்துக்குதுன்னா, ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று ஆப்கானிஸ்தான். வடக்கில் இப்போ பார்த்தது வடமேற்கு. இப்போ வடக்கில் அப்படியே வாங்க, வடக்கில் சைனா, அடுத்ததா நேபாள், அடுத்ததா பூட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனா, நேபாள், பூட்டான். இது வடக்கு சைடில். அதுவே கிழக்கு சைட்லன்னு பார்த்தோன்னா 2 நாடுகள் இருக்குது. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று மியான்மர். பங்களாதேஷ், மியான்மர். இப்போ சொல்லாங்களா, வடமேற்கு சைடில் என்ன? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கில் சீனா, நேபாள், பூட்டான். அடுத்ததா கிழக்கில் பங்களாதேஷ், மியான்மர். இதுதான் இந்தியா எல்லைகளை பகிர்ந்து கொள்கிற அண்டை நாடுகள். இப்போ பாகிஸ்தான் கூட எந்தெந்த மாநிலங்கள் தன்னோட எல்லையை பகிர்ந்துக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுதான் பாகிஸ்தான். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இந்த சைடு ஃபுல்லாக பாகிஸ்தான் பார்டர் தான். அப்போது இங்கே இந்த இடத்த எந்த மாநிலத்தை கூட பகிர்ந்துக்குதுன்னா, குஜராத், இங்கே ராஜஸ்தான், அடுத்ததாக பஞ்சாப், அடுத்ததாக காஷ்மீர், அடுத்ததாக லடாக். பாருங்கள், லடாக், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் கூட தான் பாகிஸ்தான் தன்னோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் இந்த லடாக் கூட தான் தன்னோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இங்கே ஒரு சின்ன பார்டர் தான் என்னென்னா ஆப்கானிஸ்தான் பகிர்ந்து கொள்ளும். அப்போ ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு மாநிலமான லடாக் கூட தான் தன்னோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. எது கூட? லடாக் கூட. அடுத்ததாக பாருங்கள், பங்களாதேஷ். அடுத்ததாக பங்களாதேஷ் வருவோம். நிறைய முறை இந்த பங்களாதேஷ் வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. நம்ம பங்களாதேஷ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம். இங்கிருந்து இது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் வரும். அப்போது முதல் மாநிலம் எதுனா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ்க்கு எல்லையில் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஒரு சின்ன இடத்த
அசாம். ஓகேங்களா, இது சின்ன இடம். அடுத்ததான் மேகாலயா கூட நிறைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அப்போ வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா. அடுத்ததான் இங்கே பாருங்க திரிபுரா. என்னது திரிபுரா. அடுத்ததான் இங்கே பாருங்க இதோட முடிஞ்சிடல. ஓகேங்களா, பங்களாதேஷோட பார்டர் இதுவரையிலும் கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா, இதுவரையிலும் கண்டினியூ ஆகுது. இதுக்கு இந்த பக்கம் தான் மியான்மர். ஓகேங்களா, அப்போது இந்த மிசோரம் தன்னோட எல்லையை பங்களாதேஷ் கூட பகிர்ந்து கொள்கிறது. அப்போ பங்களாதேஷ் மொத்தமாக எந்தெந்த மாநிலங்களோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுன்னு பாருங்க. வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். மொத்தமாக 5 மாநிலங்கள். வெஸ்ட் பெங்கால், அடுத்ததாக அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஓகேங்களா, 5 மாநிலங்களோடு தன்னோட எல்லையை பங்களாதேஷ் பகிர்ந்து கொள்கிறது. அடுத்ததான் நேபாள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நேபாளும் கேட்பாங்க. நேபாள் பாருங்க உத்தரகாண்ட். இங்கே உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம். அது மட்டும் இல்லாமல் இதோட முடிச்சிடக்கூடாது. இங்கே பாருங்க வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, மேற்கு வங்காளத்தோட எல்லை இது வரைக்கும் போகுது. இதுவரையிலும் போயிட்டு இதுவரையிலும் வருது. ஓகேங்களா, அப்போது தன்னோட எல்லையை வெஸ்ட் பெங்கால் கூடவும் பகிர்ந்து கொள்கிறது. அப்போது நேபாளும் பார்த்தோன்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், அடுத்ததாக சிக்கிம். 5 மாநிலங்களோடு தன்னோட எல்லையை நேபாள் பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக பூட்டான். பூட்டான் பாருங்க இங்கே சிக்கிம். ஓகேங்களா, அடுத்ததாக இங்கே வெஸ்ட் பெங்காலோட எல்லை இதுவரையிலும் நீண்டு இருக்கு. ஓகேங்களா, இதுவரையிலும் மேற்கு வங்காளத்தோட எல்லை நீண்டு இருக்கு. அதனால சிக்கிம். இங்கே பார்த்தோன்னா மேற்கு வங்காளம், இங்கே பார்த்தோன்னா அசாம், இங்கே பக்கம் அருணாச்சல் பிரதேஷ். மொத்தமாக 4 மாநிலங்களோடு பூட்டான் தனது எல்லையை இந்தியாவோடு பகிர்ந்து கொள்கிறது. 1 சிக்கிம், அடுத்ததா வெஸ்ட் பெங்கால், அடுத்ததா அசாம், அடுத்ததா அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா, அடுத்ததா அதிகமாக லேண்ட் பார்டரை இந்தியா கூட பகிர்ந்து கொள்கிற நாடு எதுன்னு பார்த்தோன்னா மேப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், பாகிஸ்தான் தான் பெருசாக இருக்குது. பாகிஸ்தான் தான் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா பங்களாதேஷ் தான் இந்தியாவோட அதிகமான எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா, இங்கே பாருங்க மொத்தமாக வெஸ்ட் பெங்கால் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஓகேங்களா, இதோட லேண்ட் பார்டர்ஸ் தான் அதிகம். ஓகேங்களா, பங்களாதேஷ் இந்தியா அதிகமாக தன்னோட நில எல்லையை பகிர்ந்து கொள்கிற அண்டை நாடு எதுன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ். ஓகேங்களா, மொத்தமாக 4156 கிலோமீட்டரை எல்லையாக பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா, அடுத்ததாக குறைவான எல்லையை பகிர்ந்து கொள்கிற அண்டை நாடு எதுனா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, இங்கே இருக்கிற ஆப்கானிஸ்தான் ஒரு 106 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவோட பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா, அதிகமாக பங்களாதேஷ், குறைவாக ஆப்கானிஸ்தான். இல்லை, அடுத்ததாக வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்தோன்னா தீவு கூட்டங்கள். இந்த பக்கம் இருக்கிறது அந்தமான் தீவு கூட்டம். அதாவது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவில் இருக்கிறது அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு கூட்டங்கள். ஓகேங்களா, அதுவே அரேபிய கடல். ஓகேங்களா, அரேபியன் சீல இருக்கிறது லட்சத்தீவுகள். ஓகேங்களா, இப்போ இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு வருவோம். இதையே நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா, மேலே ஒரு பார்ட். ஓகேங்களா, இங்கே சேனல்ஸ் போகும், 8 டிகிரி கால்வாய். ஓகேங்களா, இங்கே இடையில ஒரு கால்வாய் போகும். இதுதான் என்ன பண்ணுன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு கூட்டங்கள்னு சொல்கிறோம்ல, அதில் மேலே இருக்கிற பார்ட் அந்தமான், கீழே இருக்கிறது நிக்கோபார் தீவு கூட்டங்கள். ஓகேங்களா, இதோட தலைநகர் எதுனா போர்ட் பிளேர். ஓகேங்களா, போர்ட் பிளேர் தான் இதோட தலைநகரம். அந்தமானில் இருக்கிற ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா இப்போவும் செயல்படக்கூடிய ஒரு எரிமலை. ஓகேங்களா, பாரன் தீவு அப்படின்ற தீவில் அந்தமானில் இந்தியாவில் இருக்கிற ஒரே செயல்படும் எரிமலை அந்தமானில் தான் இருக்குது. ஓகேங்களா, பாரன் தீவில். அடுத்ததான் இந்த அந்தமான் நிக்கோபார் மேப்பில் பார்க்குறதுக்கு நமக்கு ஏதோ சின்னூண்டாக தெரியும். பட் உண்மையில் 572 தீவு கூட்டங்கள் இருக்குது இந்த அந்தமானில். ஓகேங்களா, அது மொத்தத்தையும் சேர்த்து தான் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா, அடுத்ததான் இங்கே பாருங்கள் லட்சத்தீவுகள்னு எடுத்தாலும் இதுலேயும் நிறைய இடம் இருக்குது. ஓகேங்களா, இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிட் ஐலாண்ட். ஓகேங்களா, பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்குது, பிட் தீவு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்தியா மேப். அதிகமாக கேட்கக்கூடியது இதுதான். ஓகேங்களா, அடுத்ததான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ இந்தியா சார்ந்து பார்த்துட்டோம், தமிழ்நாட்டு சார்ந்து வருவோம். ஓகேங்களா, தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாடு பாருங்கள் தன்னோட எல்லைகளை. ஓகேங்களா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பக்கம் கேரளா, மேற்கில் கேரளா, அடுத்ததாக வடக்கு. ஓகேங்களா, வடக்கு மற்றும் வடமேற்கு சைடில் எந்த மாநிலம்னா கர்நாடகா. ஓகேங்களா, அடுத்ததாக ஆந்திர பிரதேஷ் பக்கத்தில். ஓகேங்களா, மொத்தமாக 3 மாநிலங்களோடு தமிழ்நாடு எந்தெந்த மாநிலங்களோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுனா ஒன்று கேரளா, இன்னொன்று கர்நாடகா, இன்னொன்று ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, எக்ஸாம்ஸில் ஓகேங்களா ஒரு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் அசாமை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அசாம் எந்தெந்த மாநிலங்களோடு தன்னுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. நல்லா பாருங்கள், அசாமு
பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் அதிகமான மாநிலங்களை இந்த ஒரு ஸ்டேட் வந்து பகிர்ந்து கொள்ளும். பாருங்கள், இந்த சைடில் பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கீழே பார்த்தோன்னா மேகாலயா. ஓகேங்களா, அப்படியே கீழே வந்தோன்னா திரிபுரா, இங்கே பாருங்கள் மிசோரம், அடுத்ததாக மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ். மொத்தமாக பாருங்கள் 1 2 3 4 5 6 7 மாநிலங்களோடு தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிற இந்திய மாநிலம் எதுனா அசாம். ஓகேங்களா, இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், மேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அசாமோட எல்லை. ஓகேங்களா, இதை சுற்றி இந்த பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால் இருக்குது, கீழே திரிபுரா, பக்கத்திலே மேகாலயா. ஓகேங்களா, அசாமுக்கு கீழே மேகாலயா, இதோட இந்த எண்ணில் திரிபுரா, அடுத்ததாக மிசோரம், இந்த சைடில் மணிப்பூர், நாகாலாந்து, அடுத்ததாக அருணாச்சல் பிரதேசம். இல்லை அருணாச்சல் பிரதேஷ். அதுக்கு அடுத்ததாக மியான்மர் கூட நிறைய முறை கேட்டிருக்காங்க. மியான்மர் பாருங்கள், இது ரொம்ப எளிமை தான். இந்த இடம் தான், இல்லை இந்த ஒரு பார்டர் தான் மியான்மர் இந்தியா கூட பகிர்ந்துக்கும். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஓகேங்களா, இந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா மிசோரம் கேட்டிருக்காங்க, மிசோரமில் மியான்மர். ஓகேங்களா, மியான்மர் கேட்டிருக்காங்க, பங்களாதேஷ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பார்டர்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நேபாள், சிக்கிம் பற்றிலாம் கூட கேட்டிருக்காங்க. சிக்கிம் எந்தெந்த நாடுகளோட எல்லை பகிர்ந்துக்குது பாருங்கள். இந்த சைடு நேபாள், இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா தான். பாருங்கள், சிக்கிம். ஓகேங்களா, இந்திய மாநிலமான சிக்கிம், நேபாள், பூட்டான், சைனா. ஓகேங்களா, 3த்துக்கும் ஓகேங்களா 3 நாடுகளோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இடையில் ஒரே ஒரு இடம் தான். இந்த இடத்த மட்டும் வேறு யாராச்சும் கேப்சர் பண்ணியிருந்தா இந்த நார்த் ஈஸ்ட் சைடே இந்தியா கூட இருந்திருக்காது. ஓகேங்களா, இந்த ஒரு சின்ன லேண்ட் பார்டர், சின்ன லேண்டு தான் என்னென்னா நார்த் ஈஸ்டையே இந்தியா கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேப்பை நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. முடிஞ்ச அளவுக்கு பார்டர்ஸ் எந்தெந்த மாநிலங்களோட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி படிங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கீழே இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா சைனா. ஓகேங்களா, கீழே ஸ்ரீலங்கா இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்து தான் இந்த சைடில் மியான்மர், வடக்கில் பார்த்தோன்னா மியான்மர் இருக்குது, வடக்கில் கிழக்கில். ஓகேங்களா, கிழக்கில் மியான்மர், பங்களாதேஷ், வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கில் பார்த்தோன்னா சைனா, நேபாள், பூட்டான். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.